ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மவுண்ட் 2 அண்ட் மூவி ரெஸ்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா நவரத்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டிய ஆட்டம், ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவரத்னா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. 2020ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் வெர்ஷன்ஸ் தந்தியோட யூடியூப் சேனல் அல்பா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்டும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம்னு முடிவு எடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் பேச்சு ஒரு போட்டோகிராஃபரான நம்ம கதையோட ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு உள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மர்மமான சம்பவம் என்ன, அங்கிருந்து உயிரோட தப்பிச்சாங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினோட மெயின் மோட்டிவ் என்ன, நவரத்னா நெக்லஸ் யார் எதுக்காக அங்க எடுத்துட்டு போனாங்க, நவரத்னா நெக்லஸ் போட்டவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கிற உண்மை தெரியாம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டு அந்த சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி, ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண ரொம்பவும் ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. தமிழ்ல லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நடிச்சுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷா டீசென்டா வாட்சபிளா இருக்கு. அதை தாண்டி ஸ்டோரி அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இல்லாம போயிடுச்சு. ஸ்கிரிப்ட் வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் அவங்க எடுத்திருந்தாலும் கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன், சப் ஸ்டோரின்னு சொல்லி இவங்க எதையுமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அட்வென்ச்சரஸ், சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூட்னு ஏகப்பட்ட ஜேர்னர் உள்ள வச்சிருந்தாலும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிறது அப்பட்டமா தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமுலேஷன் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான கைம் த்ரில்லர் டிராமா மூவி ஸ்டைல தான் எடுத்து வச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட்னு சொல்லி எதையுமே ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேஷன் ஓகேஷான டோன்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா பிரெடிக்டபிளான டோன்ல சிம்பிளா போயிடுச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் பெருசா எடுபடல. லாஜிக் ரீசனிங் எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரியான ஒரு நவரத்ன நெக்லஸ் வச்சு நடக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு டைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த நவரத்னா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டிய ஆட்டம். 2024ல தமிழ் டப்ல ரொமான்டிக்கல் காமெடி கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவியா யூடியூப் சேனல் அல்பா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. கிஷோர், அபிஷேக், சூர்யான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஃபேஷன் டிசைனரா இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வெஸ்டர்ன் சைடு இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எலியும் புனையுமா அடிச்சுட்டாலும் ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணனா வரக்கூடிய கிஷோர் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இவங்க காதலுக்கு என்ன பிரச்சனை தராங்க, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களே, இதை வச்சு இவங்க சொசைட்டிக்கு என்ன சோசியல் மெசேஜ் சொன்னாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் வச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கமர்ஷியல் ரொமான்டிக்கல் டிராமா மூவி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. சோசியல் மெசேஜ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் ஸ்ட்ராங்காவும் இல்ல. ஜாதியும் காதலும் வச்சு வழக்கம் போல கலந்து கொட்டி இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இது. தமிழ் லபிங் ஓகேஷான டோன்ல இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மூவி தான் இது. காமெடி, எமோஷன், ரொமான்ஸ்னு சொல்லி எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. தமிழ் லபிங் லிப்ஸிங் கூட நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நீட்டா கொடுக்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப அவுடேட்டடாகவும் சிம்பிளாகவும் தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பை நேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலா வீக்கா இருந்துச்சு. சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் எதையுமே பார்த்து ப்ராப்பராகவும் பெட்டராகவும் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலே நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். இந்த மூவில எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி ஆக்ஷன் மூவி தான் இந்த பாண்டிய ஆட்டம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 10. இந்த 2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.